ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது பொன்முடியின் அழகான காட்சிகள். ஒரு சைடு பெரிய மலை, பாறைகள், நீல வானம், குளிர்ந்த காற்று, சுற்றுலா பயணிகள். ஆஹா, பார்க்க வேண்டிய ஒரு பகுதியாக நிச்சயமாக இருக்குது. நல்ல வெயிலாக இருந்தால் கூட குளிர்ந்த காற்று வீசுதுங்க. அப்படி ஒரு அழகான ஒரு பகுதி. யாருக்கெல்லாம் வர்றதுக்கு நேரம் கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைக்குதோ, நிச்சயமாக வாங்க. பார்க்குறதுக்கு நிறைய இடம் இல்லைன்னா கூட இந்த பகுதிகள் மிக அழகாக இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்கும். பாருங்கள், மத்தியான வெயிலில் சுடுற பாறையில் ஓய்வு எடுக்கிற அளவுக்கு மிக அருமையான ஒரு பகுதி. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க, பாருங்க. பச்சை பசல்னு புல்வெளிகள், நிறைய சுற்றுலா பயணிகள். இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு மிக அருமையாக இருக்கக்கூடிய பகுதி. அப்பப்போ இங்கே மழை சாரல் அடிக்கும், ஆனால் இன்னைக்கு சாரல் அடிக்கலை. நம்ம அப்படியே நடந்து உச்சி மலைக்கு போகலாம். மேகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நல்ல வெயில். நாங்கள் வந்தது இங்கே ஏப்ரல் மாதம் இங்கே வந்தோம். நல்ல வெயில், ஆனால் இருந்தாலும் மழை மேகம் இருக்குது பாருங்கள். மழை மேகம் இருக்குது. மத்தியானத்துக்கு பிறகு லைட்டாக சாரல் அடிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. நிழற்கூடங்கள் நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கு மிக அருமையான ஒரு பகுதியாக தான் இந்த இடம் இருக்குது. டவர் இருக்குது, ஏறி பார்க்குறதுக்கு. நம்ம டூரிஸ்டெலாம் அப்படியே அந்த டவரில் ஏறி பார்க்குறாங்க. பள்ளத்தாக்கு ஏரியா, மலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா பகுதி. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. டியர், சுற்றுலா பகுதி பார்க்க வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி தரேன். பொன்முடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத விட வந்து பார்க்குறது தாங்க அதில் ஸ்பெஷாலிட்டியே. அதான் இருக்கிற பாருங்கள், டவர் மாதிரி ஒன்று. அதில் வந்து ஏறினதுன்னா அப்படியே பொன்முடி ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அப்படி ஒரு பகுதி. மிக அழகான ஒரு பகுதி. நடக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய பெரிய கற்கள் பாருங்கள். இது வந்து பாதையில் இருக்குது. ஒரு த்ரில்லான ஒரு ட்ரெக்கிங் மாதிரி அழகாக இருக்கும். வயசானவங்க வந்து இது ஏறுறது கொஞ்சம் கஷ்டங்க, ஆனால் அவங்களுக்கான ஏரியா அப்படி நிறைய இருக்குது. இது பொன்னுடைய அந்த மலைக்கு மேலே இருந்து எடுக்கக்கூடிய பகுதி. நேரில் ரொம்பவே அழகாக இருக்குங்க.
போகக்கூடிய இந்த பகுதி